புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தாய் திரு அவை தூய காவல் தூதர்களை நினைவு கூர்ந்து நன்றி கூற நம்மை அழைக்கிற ஒரு அருமையான நாள். இறைவன் முன் மனிதர்கள் நேர்மையாய் இருப்பது எப்படி என்கிற யோபுவினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் இந்த சிறப்பான நாளில் நாமும் நேர்மையாய் வாழ நமக்கு உதவி செய்கிற சிறப்பான துணையாளர்கள் தூய காவல் தூதர்கள். அவர்களுடைய உதவியோடு கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க நாமும் வாழ இறைவனுடைய அருள் வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. இன்று திருப்பாடல் 88 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பதிலுரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல்லவி வார்த்தைகள்: ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. மனிதர்களிடத்திலே நாம் புலம்பி நம்முடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறோம். அவர்களும் நமக்கு சாதகமாக சில உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அது பலன் கிடைக்காத ஒரு வேதனையாக மாறிப்போகிறது. ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுக்கிற மன்றாட்டு நமக்குரிய நிறைவான ஆசிரை அளிக்கிறது. ஆகவே நம் மன்றாட்டுக்கள் என்னாலும் ஆண்டவர் முன் எழும்படியாக நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று கூட நம்முடைய பிரசன்னத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரிடத்தில் நமது உள்ளத்து வேதனைகள், குமுறல்கள், மனவழிகள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். அவரே நமக்கு ஆறுதல் அளிப்பவர். ஆண்டவரே, மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது: கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இதோ, ஆண்டவர் இறந்தோரின் தெய்வம் அல்ல, வாழ்வோரின் தெய்வம். அவரே நம்மை ஆதரிக்கிறார். கதறுகிற பிள்ளைகளின் அழுகுரலை கேட்கிறார். அவர் அவயமென்று ஓடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்து ஆறுதல் அளிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை உணர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 103:21 சொல்கிறது: அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள் என்று. நாம் அவரையே போற்றி புகழ்ந்து அவர் வழி நடந்து செல்ல நாம் மன்றாடுகிறோம். அவர் உங்கள் கால்களை தள்ளாட விடமாட்டார். அழிவின் குழியிலிருந்து உங்களை பாதுகாப்பார். அவரே உங்களுடைய அச்சத்திலிருந்து உங்களை விடுவித்து தூய இறைமக்களாக நாம் உயர்ந்து நிற்க உதவி செய்கிறார். ஆண்டவரே, உடைய பேரிரக்கம் எங்களை தாங்கி இருக்கவும், உம்மை நம்பியிருக்கிற அந்த பிள்ளைகள் உம்மில் நிறைவடையவும் நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக.
ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.